அன்பார்ந்த முருகபக்தர்கள் வணக்கம். நான் எதை கொடுத்தாலும் இந்த பிரபஞ்சம் திரும்ப கொடுக்குது. ஆனால் அது எப்படி கொடுக்குதுன்னா, நம்ம என்ன மனநிலையோட கொடுக்குறோம் அப்படின்ற பொறுத்து தான் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு தருது. உதாரணத்துக்கு நிறைய பேர் கோவில்லேருந்து வெளில வரப்போ வாசல்ல இருக்கிற யாசகம் வாங்குறவங்களுக்கு காசு போடக்கூடாது. போட்டால் நம்மளுக்கு அந்த கோயிலேருந்து வாங்கிட்டு அந்த புண்ணியம் போயிடும். கோவில் யாருக்கும் காசு கொடுக்கக்கூடாது. கோவில் யாருன்னா ஹெல்ப் கேட்டால் செய்தால் நம்மளுக்கு அந்த புண்ணியம் போயிடும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டு காலமாகவே இதை மக்கள் நம்புறீங்க. நம்பவும் இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்னோட கர்ம ஆராய்ச்சிலையும் இந்த ஆன்மீக தேடலையும் உணர்ந்த விஷயம் என்னன்னா, நீங்கள் கோயிலுக்குள்ளே இருந்து கொடுத்தாலும் சரி, வெளியில் வந்து கொடுத்தாலும் சரி, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொடுத்தாலும் சரி, என்ன மனநிலையோட கொடுக்குறீங்கன்ற பொறுத்து தான் உங்களுக்கு புண்ணியமும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமும் வருது. என்ன மனநிலை கொடுக்குறீங்க? இப்போ எனக்கு நேற்று நான் பாடிகார்டு முடிச்ச கோயில் போனேன். கோயில் போயிட்டு எனக்கு உள்ள பூ கொடுத்தாங்க. இப்போ பெரும்பாலும் நான் எனக்கு கொடுக்குற பூ வெளியில் எந்த பக்தர்கள் கொடுக்கணும்னு தோணுதோ, அவங்களுக்கு அந்த தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையில் வந்திருக்காங்க, ஒரு மன வேதனையில் வந்திருக்காங்க. அப்படி இருப்போ நம்ம கொடுக்குற அந்த பூ அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இன்பத்தையும் சந்தோஷத்தையும் தருது. அப்பா என் பிரச்சனை தீந்துடும் அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கை திரும்ப நான் எப்பயாவது ஒரு இடத்துல இடர்பாடுகளை சிக்கும் பொழுது, அதை நான் சந்திக்கும் போது அந்த நம்பிக்கை திரும்ப என்னை காப்பாற்றுது. நான் பல தடவை உணர்ந்திருக்கேன். அப்படிதான் சமீபத்தில் நான் கோயம்புத்தூர் போனப்போ நான் கட்டியிருந்த வாட்சை உங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குறாங்க. நான் ஓகே வச்சிங்கன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். உண்மையிலேயே நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் என்னை சந்திக்க ஒரு நபர் வராரு கலிஃபோர்னியாவிலேருந்து. அவர் ஃபோன் பண்ணி, ஐயா நான் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வாங்கிட்டு வரணும் அப்படின்றப்போ, நான் எதுவுமே வேண்டாங்க, நான் இலவசமாக வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறப்போ, இல்லைங்க நான் ஒரு வாட்சாவது வாங்கிட்டு வரேன், அந்த வாட்ச் நீங்கள் பயன்படுத்தின்னு சொல்ல பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. எந்த சக்தி இப்படி இயக்குதுன்னு தெரியல. அப்படி தான் இந்த புக்கு கிட்டத்தட்ட நான் திருப்பம் தரும் திருப்புகள் அந்த பதிவு ஆரம்பிக்கும் போது நிறைய திருப்புகள் புக்கு வாங்கினேன் தேடலுக்காகவும். நிறைய அதுலேருந்து படித்து ஒன்று தான் பதிவு பண்ணேன். திருப்புகள் இப்போ இருக்கிற வருஷனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் இருக்குது. அதில் சிறந்ததாக எடுத்து பண்ணிவிட்டு, ஆஹா இதெல்லாம் நம்ம படித்து முடிச்சிட்டோமே, திரும்ப இது இப்படியே இந்த இடத்துல இருக்க போது, இது யாருக்காவது முருக பக்தர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, ஒரு தம்பி கிட்டத்தட்ட அவர் இப்போ வரைக்கும் மருத்துவமனையில் இருக்கார். ஒரு உடல் குறைபாடுள்ள ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கார். அவர் எனக்கு ஒரு 50 நாளாக தொடர்ந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார். நான் பார்க்கவே இல்லை. எனக்கு திருப்புகள் புக்கு கொடுங்க, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், நான் படிக்கணும், உங்ககிட்ட இருக்கிற எல்லா புக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். அவருக்காக இந்த புக் நான் எடுத்து பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி அவருக்கு அந்த அட்ரஸ்க்கு போயிடுது. இதே மாதிரி இன்னும் நிறைய புக்கு முருகர் சம்மந்தமாக நான் வச்சுருக்கேன். அது கண்டிப்பாக நான் சந்திக்கிற முருக பக்தர் எல்லாமே கொடுத்தணுன்னு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான புக்கு இந்த முருகர் ஆராய்ச்சியில் நான் தினமும் வாங்கி படிச்சுட்டு அதை அப்படியே வச்சுருக்கேன். கண்டிப்பாக எதிர்காலத்தில் எல்லா முருக பக்தர்களும் கொடுக்கணுன்றது என்னோட ஆசை. ஸோ இன்றைக்கி அவருக்கு அந்த புக்கு போகுது. இது ஒரு பெரிய மனநிறைவான ஒரு விஷயம். எந்த இடத்துல எந்த பொருள் மதிக்கப்படுதோ அவங்ககிட்ட தான் இருக்கணும். இயற்கையும் அப்படி தான் கொடுக்கும். அதில் இன்றைக்கி அந்த திருப்புகழ் புக் ஒரு அந்த சகோதரருக்கு போகுது. அவர் போனதுக்கப்புறம் பதிவு பண்ணுறேன்னு இருக்கார். அந்த பதிவு நான் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் கோவிலேருந்து வெளில தர்மம் பண்ணாலும் சரி, கோவில் உள்ளே பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன மனநிலையோடு பண்ணுறீங்கன்ற பொறுத்து மட்டும்தான் இருக்குது. அது அது இயற்கை கரெக்டாக நம்மளோட எண்ணத்தையும் செயலையும் நோட் பண்ணுது. அது 100% உண்மை. சமீபத்தில் ஒருத்தவங்களோட கர்மா பார்க்குறப்போ, கண்டிப்பாக அவங்க செஞ்ச தர்மம் புண்ணியம் எப்படி காப்பாற்றிருக்குன்னா, அவங்களுக்கு ஒரு தசை நடக்குது. அந்த தசையில் அவங்க கண்டிப்பாக ரத்த காயம் படணும்னு இருக்குது. ஆனால் யாரோ ஒருத்தர் ஒரு மூலயமா அவங்க பிளட் டொனேட் பண்ணுறாங்க. அந்த பிளட் டொனேட் பண்ணதுனால அவங்களுக்கு அந்த வர ஆபத்து மாறிடுச்சு. உங்கள் உடம்புல இருந்து ரத்தம் போகணுன்றது விதி. அது நீங்கள் அடிபட்டு அந்த ரத்தம் போதா, இல்லை நீங்களா போய் பிளட் டொனேட் பண்ணுறீங்களான்ற பொறுத்து தான் அந்த அதிசயம் நடந்திருக்கு. ஏன்னா இவங்க பக்திக்கும் இவங்க பண்ண தர்மத்துக்கும் யாரோ ஒருத்தர் நீங்கள் இந்த பிளட் டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ண வச்சுட்டு போயிட்டார். இப்படி தான் நம்மளை சுற்றி இந்த இயற்கை யாரோ ஒரு ஆளை காட்டிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல பணம் ஏமாந்தீங்கன்னா கூட ஏதோ ஒரு வகையில் வேற பிரச்சனை இதோட போயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கணுமே தவிர, நீங்கள் அதை நினச்சி கஷ்டப்பட்டு புலம்புறதோ கூடாது. இப்படி தான் இந்த உறவுகள் ஏமாற்றமும். உங்களை ஒரு உறவு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, ரைட்டு இன்றைக்கே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு நம்ம நம்பி பயணிச்சிருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு நினச்சி தான் போகணுமே தவிர, ஐயோ இவங்க விட்டாங்க, நம்ம கடைசியில் தனியாக தான் போகிறோம், தனியாக தான் இந்த உலகத்துக்கு வந்தோம், யாருமே நிரந்தரம் கிடையாது, நம்ம பக்தி மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு முருக பக்தன் இறப்புக்கு பின்னாடியும் கண்டிப்பாக முருகனை திரும்ப முருக பக்தரை பிறகுறான். அதனால் எது இழப்பு வந்தாலும் முருகர் நம்ம கூட இருக்கார், நம்ம பார்த்துக்கலாம், சமாளிச்சுன்னா எண்ணத்தை மட்டும் நீங்கள் வளர்த்துக்குங்க. மலேசியா பயணத்துக்கு அப்புறம் வர நேர்காணல்களாக இருக்கட்டும், அது முருகர் அற்புதம் அதிசயமாக இருக்கட்டும், இன்னும் அபரிவிதமாக இருக்கும். மலேசியாவில் நடக்கிற முருகர் அடைக்க நிகழ்ச்சிக்காகவும் நான் இந்த பயணத்தில் இருக்கேன். ஏன்னா இதை போய் நான் முன்கூட்டி எல்லாமே தயார் பண்ணணும். எல்லார் மாதிரியும் நம்ம வாலண்டியர்ஸ் உதவி கேட்டு நான் பண்ணக்கூடாதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். முருகர் நம்மளுக்கு வசதி கொடுத்துருக்காரு, சேனல் அவங்க பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ முருகர் அடைக்கிறார் மலேசியாவில் பிரம்மாண்டமாக நடக்கும் அடுத்த வருஷம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.